அரியலூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் திருச்சி மாவட்டத்தில் உள்ளது. இந்த பெயருக்கு பின்னால் மிகச் சிறப்பானதொரு வரலாறு உள்ளது. எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. எத்தனையோ விதமான பொழுதுபோக்குகள் இருக்க இறைவனின் புகழை பரப்புவதற்கான வாய்ப்பினை எங்களுக்கு தாருங்கள். வாருங்கள், அரியலூர் மாவட்டத்தின் பெயருக்கு பின்னால் உள்ள வரலாற்றினை நாம் காணுவோம். மகாபாரத போருக்கு முன்னிருந்த காலகட்டத்தில் வாழ்ந்த ஒரு பசு காப்பாளன், அதாவது பசுக்களை வளர்த்து அவைகள் தரும் பாலை வியாபாரம் செய்து ஜீவனம் நடத்துபவன், ஒரு நாள் வழக்கம் போல் பசுக்களை காலையில் ஓட்டிச் சென்று மேய்ச்சலுக்கு விட்டு திரும்பவும் மாலை நேரத்திற்கு அழைத்து வீடு வருகிறான். களைப்பாக இருந்த காரணத்தினால் மனைவியிடம் உணவு பரிமாறி சாப்பிட்டான். பிறகு கர்ப்பிணியான தன் மனைவியிடம் சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்தான். அவர்களின் உரையாடலில் அவர்களுக்கு பிறக்க போகும் மகனை பக்த பிரகலாதனை போல ஹரிபக்தியுடன் வளர்க்க வேண்டும் என்றும், நரசிம்ம பெருமாள் எவ்வாறு இரண்யகசிபுவை தூணிலிருந்து பிளந்து வந்து கொன்றதையும் பற்றியும் பேசினார்கள். சிறிது நேரம் கழித்து பால் வியாபாரியோ பசுக்களை எதேச்சையாக எண்ணும்போது ஒரு பசுவை மட்டும் அங்கு காணவில்லை. உடனே மனைவியிடம் தெரிவித்துவிட்டு பசுவை தேடி கிளம்பினான் பால் வியாபாரியும். எங்கு தேடியும் பசு கிடைக்கவில்லை. பிறகு மறுநாள் மாலை நேரத்தில் பசு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்தான் அவன். அப்பசுவை கூட்டிக் கொண்டு வீட்டிற்கும் வந்து சேர்ந்தான். ஆனால் அப்பசு வழக்கத்திற்கு மாறாக செயல்படுவது போல் அவனுக்கு ஒரு வித்தியாசம் தோன்றியது. அன்றிரவு அவனது கனவில் ஒரு அசரீரி பசுவின் பக்கத்தில் இருந்த விஷயத்தை பற்றி ஏதேனும் அறிவாயா என்று கேட்டது. உடனே அவனும் தூக்கத்தில் இருந்து எழுந்து மனைவியிடம் தெரிவித்தான். மறுநாள் காலை பசு கிடைத்த இடத்திற்கு சென்றான். அங்கு அவனது பார்வைக்கு ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. அது என்னவென்றால், சுமார் 10-12 அடி வரை உள்ள கற்சிற்பமான ஸ்தம்பம், அதாவது தூண் இருப்பதை கண்டான். மற்ற நபர்களுக்கு தெரியப்படுத்தி மண்ணில் புதைந்திருந்த அந்த தூணை வெளிவரச் செய்தான். அந்த ஸ்தம்பத்தில் ஆஞ்சநேயர் ஒரு கையால் சஞ்சீவினி மலையை தூக்கியும் மற்றொரு கையால் அபயஹஸ்தமாக ஆசி வழங்குவது போலவும் வடிவமைக்கப்பட்டிருந்தது. மக்கள் அனைவரும் அத்தூணை பெயர்த்தெடுத்து ஒரு இடத்தில் வைத்து ராம நவமி அன்று கடவுள் அத்தூணில் வாசம் செய்வது போல் எண்ணி வழிபட ஆரம்பித்தனர். அரியாக நினைத்து அத்தூணை வணங்கியதால், அதாவது அவ்வூர் அரிஸ்தம்பா என்று அழைக்கப்பட்டது. அந்நாளில் நாளடைவில் அரியலூர் என்று மருவி அழைக்கப்பட்டது. இதுவே அரியலூர் என்ற ஊரின் பெயருக்கு பின்னால் இருக்கும் வரலாறு ஆகும். இந்த வீடியோ குறித்து ஏதேனும் கருத்துகள் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ண மறந்துடாதீங்க. எங்க சேனலை ஃபர்ஸ்டா பார்க்குறவங்க யாராவது இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு கூட பெல் ஐக்கனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அடுத்த ஒரு திவ்ய வரலாற்றில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.